பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து நம்ம ஜனநாயகன் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா படத்தோட ப்ரொடியூசர் டீம் சைட்ல இருந்து படத்தோட கேஸை வாபஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிறத. இன்னைக்கு காலையில அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு படத்தை எதிர்பார்க்கலாமோ? அதுக்கான ஒரு முன்னேற்பாடா முன்னெடுக்கிற விஷயமா இது இருக்கோ? நம்ம வாபஸ் பெறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம், அது இன்னைக்கு நடந்துருச்சு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல வழக்கு வாபஸ் பெற்று முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கும் பொழுது கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அதான் சொல்றேனே, நம்ம சாட்சிக்காரன் கால விழுதை விட சண்டைக்காரன் கால விழுறதா அதுதான் நடந்தும் இருக்கு. இதை கொஞ்சம் முன்கூட்டியே அவங்க பண்ணிருக்கலாமோ? யாரு தடுக்கிறாங்க, என்ன இஷ்யூ அப்படின்னு வரும்பொழுது ஒரு அழுத்தம் இருந்தாலுமே கூட இப்போ எல்லா இடத்துலயும் சமரசமான ஒரு பேச்சுவார்த்தைகளை தான் ஈடுபட்டு இருந்தாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த அமர்வுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேஸ் வரதுக்கு முன்னாடி முதல் கேஸாவே எடுத்திருக்காங்க, வாபஸ் பெற்றுட்டாங்க. சென்சார் புட்டியே நம்ம போயிடுவோம், என்ன பண்றாங்க நீங்க எவ்வளவு நேரம் அப்படின்றப்போ இன்னைக்கு தான் கேஸ் வாபஸ் பெறாங்க. ஆனா நேத்தே ரிவைசிங் கமிட்டி போயிடுச்சு. இப்போ அதுக்கு உண்டான கால அவகாசம் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 20 நாட்கள். 20 நாட்களுக்குள்ள அவங்க கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்பொழுதுக்கு போயிட்டு இருக்கு. நேத்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. அந்த குழு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ இந்த வாரத்துல பாத்துருவாங்க அதிகபட்சம். ஸோ அதுக்கு அடுத்த வாரத்துல உங்களுக்கு உண்டான சர்டிபிகேட் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க நேத்து நம்ம பேசியிருந்தோம், இந்த ஓவர்சீஸ்ல ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கேட்டதா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். சென்சார் போர்ட்ல இப்போ 10 to 20 நாட்கள்ல கொடுத்து ஆகணும் ரிவைசிங் கமிட்டியில போகக்கூடிய விஷயங்கள். அந்த அடிப்படையில தான் ஓவர்சீஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸை கொஞ்சம் பொறுமையா இருங்க, அடுத்த வாரம் படம் ரிலீஸுக்கே நீங்க தயாராயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டத்தோட எல்லாருமே கொஞ்சம் மன நிம்மதியா பெருமூச்சு விட்டுருக்காங்க. முழுமையா மூச்சு விடலை அப்படின்னாலும் ஓகே ஆப்பாடா அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. எல்லாமே சென்சார் போட்டுட்டு தான் இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் சென்சார் போர்டும் இணைஞ்சு இப்போ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிவைசிங் கமிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். முதல்ல பார்த்தாங்களா ஒரு குழு, அதுல யாருமே இப்போ ரிவைசிங் கமிட்டியில இருக்க மாட்டாங்க. இது புதுசா ஒரு நபர்கள் பார்க்க போறாங்க. அவங்க பார்த்து கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் இந்த படத்துக்கு என்னன்றது தெரியும். இது மீண்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல இடையூறு வருமா, பார்க்குறவங்களை யாராவது ஒருத்தர் இல்லை இதெல்லாம் இருக்கு, இந்த படத்துக்கு மறுபடியும் இதெல்லாம் நீக்கணும், அதெல்லாம் இப்போ விஷயம் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா மீண்டும் எங்கேயா கிளம்புமா அப்படின்னா இல்லை. இப்போதைக்கு சென்சார் குழு அவங்க ரிவைசிங் கமிட்டி அனுப்பியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பார்த்துட்டு ரிசல்ட் சொல்றாங்களே ஒழிய மீண்டும் ஒரு அழுத்தம், இவங்களால இடையூறு, இது சர்ச்சை, இது தேவையில்லாத காட்சிகள், 20 நிமிடம் நீக்கப்பட்டது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஜனநாயகன் சீக்கிரமா வரப்போறாரு. அதிகபட்சம் 20ஆம் தேதி வந்துருவார். 26ன்றாங்க, எதிர்பார்ப்புகள் 26. அப்படி இல்லாத பட்சத்தில் 20 வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மார்ச் மாதம் நேற்று நான் சில இடங்கள்ல பார்த்தேன், வந்தா ஃபெப் வந்துடும். இல்லைன்னா மார்ச் தள்ளி போறது ஒரு 10% தான் வச்சுங்களேன். ஃபெப் தள்ளுறதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், எல்லாமே சென்சார் கையில தான் இருக்கு. 10 to 20 நாட்கள் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இதன் இடையில ஏப்ரல் 16ஆம் தேதி தேர்தல் அப்படின்றாங்க. அந்த தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வெளியீட்டை அறிவிச்சே ஆகணும். அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஆய்வுக்கு வரல அப்படின்றப்ப அது ஒரு பக்கம் இருக்கு. பார்ப்போம், ரெண்டும் நேர் எதிரா சந்திச்சுக்காம இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சேலத்துல மாநாடுன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதி 10 ஆயிடுச்சுன்னு 3 நாள் தான் இருக்கு. பெருசா எந்த விஷயங்களையுமே ஈடுபடலையோ தாவேக்கனாவினர் அப்படின்ற நேரத்துல நேத்தே நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருந்தேன். அதுல அங்க சேலத்துல ஒரு 700 பேர் 800 பேர் பக்கம் நின்று வெயிலெல்லாம் வெயில் 9 மணி நேரம் நிக்கணும், 8 மணி நேரம் நிக்கணும், சாப்பாடே இருக்காது, தண்ணியே இருக்காது, பரவாயில்லையா அப்படின்னு அங்க ஒருத்தவர் கேட்பாரு. அந்த வீடியோ வந்திருந்தது. அந்த வீடியோ வச்சு இப்போ நிறைய பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கால இருந்தா இப்படி எல்லாம் கஷ்டப்படணும், இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற. கஷ்டப்படணும் இல்லைங்க, அவங்களோட வேலைகளை அவங்க சொன்னாங்க. மறுபடியும் சொல்றேன்னா, இதை விமர்சிக்கிறது, இதை ட்ரோல் பண்றது, இதே ஒரு விஷயமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இங்க காவல்துறை அதுல ஈடுபடல. காவல்துறை நம்ம புதுச்சேரியில பார்த்திருக்கோம், ஈரோட்டுல பார்த்திருக்கோம். யாருமே ரசிகர் மனப்பான்மையில இருக்காதீங்க அப்படின்னு பாண்டிச்சேரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான காவல்துறையில இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அவங்களோட நிலைப்பாடா இருந்துகிட்டே இருக்கு. அவங்களோட வேலைகளை சிறப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துறை அது தாவேக்கால. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏன்னா பக்கத்துல மலை இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம களத்துக்கு போக தான் போறோம்னு வச்சுக்கீங்களேன்,
அங்க பாதுகாப்பு வசதி ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நேத்து ஒரு ஒத்திகை மாதிரியா ஒண்ணு பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி வரணும், எப்படி போகணும், அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா மருத்துவ குழு எப்படி வந்திருக்கணும், அவங்கள நம்ம எப்படி பாதுகாக்கணும், கூட்ட நெரிசல் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்திபன் நினைக்கிறேன், சேலத்தோட மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவரு தான் வந்து முழு பொறுப்பெடுத்து இந்த மாதிரி அத்தனை ஆட்களை நம்ம பார்த்தது 750 பேர் நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி ஆட்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000+ வரப்போறாங்க தாவேகா சார்பா. அவங்களாம் வந்து பயங்கரமா பயிற்சி பெற்றவங்க, அனுபவம் பெற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கு தயார் நிலையில இருக்கணும் அப்படின்றதான். நேத்து அந்த காணொலியுமே வந்து அது அது அதான் சொல்றேனே, எல்லாமே ஒரு ட்ரோலா பாத்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல் தான். இங்க நல்ல விஷயத்துக்கு கூட அப்படிதான் நடக்க வேண்டியதா இருக்கு. பட் அவங்க அவ்வளவு பாதுகாப்பா நம்ம இருக்கணும், மக்கள் சோர்வடைஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு தான் நீங்க எங்கேயுமே சோர்வடைஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு தண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு ஏற்பாடுகள் நாங்க பண்ணிடுவோம், உங்களை பார்த்துக்க நாங்க இருக்கோம். ஆனா உங்களோட வேலைகள் என்ன, மக்களை நீங்க பாத்துக்கணும். அதுக்கு நீங்க தயார் நிலையில இருக்கீங்களா? இப்பயே உடல்நிலை, அதாவது யாருக்காவது உடம்பு இல்லை, இப்பயே நீங்க எதா இருந்தாலும் சொல்லிடுங்க. ஏன்னா அன்னைக்கு 12 to 3 விஜய் சந்திக்கிறாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த ஸ்பீச் வந்து பாருங்களேன், இந்த ஜனநாயக இஷ்யூ அப்புறம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாக்கு அப்புறம் ஈரோட்டுக்கு மக்கள் சந்திப்புக்கு தொடர்ந்து இப்போ இங்க நடக்க போகுது. நடுவுல வந்து காஞ்சிபுரமா இருக்கட்டும், பனையூரா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் என்ன பேச போறாரு, செய்தியாளர்களை சந்திக்கல, NDTV இந்த விமர்சனம்லாம் இருக்குல்ல, இதையும் உடைச்சு சொல்லுவாரு. சேலத்துல இருக்கக்கூடிய குறைகளை சொல்ல போறாரு, அது மக்கள் எதிர்பார்ப்புகளை வந்து நான் பூர்த்தி பண்றதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்ற ஒரு தீர்வு சொல்ல போறாரு. ஸோ அவரு செம்ம பிளானோட தான் வருவார். அவரு பேசுறது வந்து பிளாஸ்ட் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி மக்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் கரெக்டா அனுப்பணும், அந்த மக்களும் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வீடியோவும் ஒரு பயிற்சியாகவும் தான் அதை நம்ம பார்க்கணும் ஒழிய அதை இவ்வளவு தூரம் எடுத்து போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ சேலம் மக்கள் தயாராயிட்டாங்க. இப்போ நம்ம நண்பர்களே நிறைய பேர் கால் பண்ணி எப்படி பாஸா, என்ன விஷயங்கள், என்ன நடக்குது, நாங்கள் பார்க்க வரலாமா, எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளே இது பண்ண பார்க்குறாங்க. நம்ம அதான் சொல்றேன், நம்ம களத்துக்கு போக தான் போறோம், நடக்கக்கூடிய விஷயங்களை பண்ண தான் போறோம், தெளிவா இருக்க போறாங்க. ஈரோட்டுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப எப்படி சொல்ல அனுபவம் பெற்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே பாக்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். தண்ணி உங்களுக்கு வேணான்ற அளவுக்கு இருக்க போகுது, போதுண்டா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வசதிகள் ஏற்பாடு பண்ண போறாங்க. கழிவறைகள், மொபைல் டாய்லெட் ஏற்பாடுகள் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி பாக்ஸ் இவ்வளவு குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருக்கணும். மருத்துவ வசதி வழக்கம் போல பிரபு அவர் தான் ஏற்பாடு பண்ணுவார்னு நினைக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய முதலுதவிக்கு எல்லா விஷயங்களும் ஏற்பாடுகள் நடக்க போகுது. இதை தாண்டி அவங்களோட வாலண்டியர்ஸ் இருக்க போறாங்க. பாக்ஸுக்கு இவ்வளவு பேர், இத்தனை மக்களுக்கு இவ்வளவு பேர்னு இருக்க போறாங்க. அதை தாண்டி காவல்துறையும் இருக்கிறாங்க. பலத்த பாதுகாப்போடு நடக்க போகிற ஒரு கூட்டமா சேலம் இருக்குது அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கலாம். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன இடையூறு கூட நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. வரக்கூடிய ஆட்கள் கையில விசில் இருக்க போகுது. அதை நான் சொல்ல நேத்து சொன்னதான், அடிக்கிற விசில், சேலத்துல அடிக்கிற விசில் சென்னையில வரைக்கும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி விண்ண பிளக்க போகுது அப்படின்ல மாற்று கருத்தே இல்லை. விஜய் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. சமீபத்துல கல்யாண நிகழ்வுல பார்த்துருந்தோம். அதுலயுமே நேத்து சொன்ன மாதிரி தான், நேத்து கூட ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன இது பற்றி பேசியிருக்கீங்க, அவர் வந்து எலைட்டான கல்யாணத்துக்கு தான் போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஸோ அவர் அப்படி இல்லை அப்படின்றதுக்காக தான் நேற்று நம்ம சொல்ல வந்தோம். அவர் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கூப்பிட்டா யாருமே மறுக்காம போவாங்க. விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரெக்வஸ்டா ஒரு விஷயங்கள் வரும்பொழுது அழைப்புதல் வந்தாலே போவாரு. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று அந்த நிகழ்வு நடந்திருக்கு. நீங்க எப்படி வந்து தனிப்பட்ட முறையில அப்படி வந்து நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நம்ம தெளிவான பதில்கள் நேற்றே கொடுத்துட்டோம். விஜய் அவர்கள் அப்படி இல்லை. இப்போதைக்கு அவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம் அவரை சந்திக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க. நம்ம திருச்செங்கோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், தூத்துக்குடியெல்லாம் கூட மக்கள் சந்திப்பு, அதாவது இந்த கொள்கை பரப்பு கூட்டம் நடந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கும் வந்து நல்ல வரவேற்பு இருந்துகிட்டு இருக்குன்னு விஜய் அவர்கள் டெய்லியும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏது இது பண்ணிட்டு இருக்குன்னு புஷி ஆனந்த் அவர்கள் வாயிலாக விஜய் அவர்களோட டேபிள் தினமும் போயிட்டு இருக்கு. சார் இந்த மாதிரி தூத்துக்குடியில வந்து இந்த தெருமுனை பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க சார், இங்க வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதுல நம்ம ஆட்கள் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, இவங்க பேசியிருக்காங்க, இவங்களை நாங்க அங்க அனுப்பியிருக்கோம். ஓகே, அடுத்த நாள் கேட்குறாரு இங்க எங்க போயிருக்கீங்க சார், கோவையில் இது நடந்திருக்கு சார், கோவையில் விக்னேஷ் தலைமையில வந்து நம்ம ஆட்கள் எல்லாரும் பங்கேற்று அதை பேசியிருக்காங்க சார். ஓகே,
அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, திருச்செங்கோட்டில் வந்து அருண்ராஜ் தலைமையில இந்த கூட்டம் நடந்திருக்கு சார் அப்படின்னு விஜய் அவர்கள் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி யார் யார் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன மேடைகள் என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத ஃபுல்லா உட்காந்து பாக்குறாரு. அவ்வளவு மானிட்டர் பண்ணிட்டே இருக்காரு ஒரு தலைவரா. ஆனா மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த பக்கம். விஜய் அவர்கள் நிர்வாகிகள் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்க கூட பெருசா அவங்க பேசல அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட முடியுது. இல்லையா, நிர்வாகிகள்ட்ட அதான் சொல்றேங்க. இப்போ விஜய் அவர்கள் யார்ட்டுமே பேசவே இல்லை, உங்க தலைவர்கிட்ட நீங்க பேச முடியுமா, முடிஞ்சா ஃபோன் பண்ணி பேசி பாருங்களேன் அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்கல்ல. தினமும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட இப்ப நான் சொல்றேன்ல, ஈரோட்ல விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தலைமையில, திருச்செங்கோட்டுல அருண்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தலைமையில, இப்ப சேலம்ல நடக்க போகுதுல பார்த்திபன் அவரோட தலைமையில் நடக்க போகுது. விஜய் அவர்கள் தினமும் பார்த்திபன் கால் பண்ணி இருந்திருப்பார், தினமும் ஒரு போனாவது பண்ணுவார். என்னப்பா போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி சொல்றாங்க, எத்தனை பேர் அனுமதி, என்ன விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. புஷ்யானந்த் அவர்கள் கேட்பாங்க, ஆதவ் டீம்ல இருந்து கேட்பாங்க. பட் விஜய் அவர்கள் டைரக்டா பேச மாட்டாருன்னு சொல்றோம்ல, தினமும் பேசுவார். என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது விஷயங்கள் சொல்றாங்களா, வேற ஏதாவது நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத இவங்க ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவர் கால் பண்ணி கேட்பார், என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரம் அவர் வந்து வீடியோ கால் மூலியமா, அதான் ஆன்லைன்ல அவர் வந்து எல்லா மாவட்ட செயலரும் சந்திச்சு எல்லாத்திட்டையுமே ஃபீட்பேக் வாங்கிட்டு இருக்காரு. என்ன போய்கிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் இருக்கா, மக்கள் எந்த மாதிரி நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபீட்பேக்லாம் விஜய் அவர்கள் வாங்கிட்டு இருக்காரு எல்லா மாவட்ட செயலாளர்களுமே வீடியோ கால் மூலமா. இதுக்கு மேல என்னங்க பண்ணணும், அதான் சொல்றேன். எல்லாருமே பெருசா நம்ம நினைச்சுக்கிறோம் விஜய் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்களே சந்திக்கிறது இல்லை, அவர் பேசுறது இல்லை அப்படின்ட்டு, பனையூர்ல மீட்டிங் மட்டும் தான் பேசுறாரு. கிடையவே கிடையாது. அவரு பர்சனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாரு. இந்த மாதிரி எதுனாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க, யாரு வாயிலா நீங்க பண்ற விஷயம் என்ன நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், ஏதாவது இது இருந்தாலுமே நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம், எப்பவுமே ஆல் டைம் ஐ எம் அவைலபிள் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் தயார் நிலையில இருந்துகிட்டே இருக்காரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்லாம் ஒரு தலைவனா மாறிட்டாருங்க. அவங்க கட்சிக்காரங்களை கூட பேசல எப்படி அப்படின்ற அப்படிலாம் சுத்தமா கிடையாது. அவர் வந்து அவ்வளவு எளிதில் அணுகக்கூடியவர் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். அஜித் அவர்கள் ரேஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. ரீசெண்டா சிவகார்த்திகேயன் அப்புறம் விபி எல்லாம் பார்த்த போட்டோஸ் கூட வந்திருந்தது. இப்ப மறுபடியும் அவருடைய ஒரு வீடியோ ரொம்ப சர்ச்சைக்கு ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரு கத்திக்கிட்டே இருப்பாங்க அவர் அந்த ரேஸ் அந்த ட்ராக்ல. அதுக்கு வந்து அஜித் அவர்கள் சொல்லுவாரு, இது ஒன்றும் தியேட்டர் கிடையாது, கீப் சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ இப்ப அதிகமா ஷேர் பண்ணி அஜித்தோட ஹேட்டர்ஸ் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் பார்க்க இதுல ஹேட்டர்ஸுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க. அதேதான் சொல்றேன், அவரு தன்னோட ரசிகர்ல டிசிப்ளினா வச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கோம். அந்த அந்த கூட்டம் வந்து எங்க போனாலும் ஏகேயோட ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றதுல அவங்க ரொம்ப பெருமிதமா எடுத்துக்கிறாரு அஜித் அவர்கள். நீங்க அதை மட்டும் தான் தெரியும். சமீபத்துல ஒரு கோவில்ல போகும்பொழுது ஏகேன்னு கத்துவாங்க, இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் அஜித். அவரு தன்னை வந்து நீ என்னைய பெருமையாவே நினைக்காதரா, நீ நிக்கிறியா, நான் தான் சொல்றேன், எலெக்ஷன் ஓட்டு போட வரையில உனக்கு முன்னாடி நான் நின்று ஓட்டு போடுறேன், இல்லை உனக்கு பின்னாடி நின்று ஓட்டு போடுறேன், என்னை சக மனிதனா பாரு, நான் தேட்டருக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டியா, ஏகே செலிப்ரேட் பண்ணு, ஒரு நடிகரா நீ பாரு, வெளியே வந்துட்டுனா போய் தயவு செஞ்சு உங்க வீட்டை பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ அதுக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நீங்க இது தேட்டர் கிடையாது, என்ன இப்படி நீங்க செலிப்ரேட், என்னோட ரசிகரா வந்திருக்கீங்க, நான் அதுல மாற்றுக்கிறதே இல்லை, என்ன பிடிக்கும். இன்னும் சொல்லனா நடிகரின் தாண்டி அவர் வந்து ஒரு மனிதனா எல்லாருக்குமே பிடிக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஆக்டரா அஜித் அவர்கள் நடிகரா தெரியும், ஆனா அவரை கொண்டாடுறது வந்து நல்ல மனிதரா. அதனால இது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதான் அவர் மேல நிறைய லவ் அதிகமாயிட்டே இருக்க ஒழிய ஹேட்டர்ஸ் எல்லாமே அப்படியே ஃபேன்ஸா மாறிட்டே இருக்காங்க. அன்பு தானங்க எல்லாமே, அவர் அன்பை தான் ஸ்ப்ரெட் பண்றாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து அவருக்கு அதிகமா ஒரு பரிச்சயம் இல்லாதவராகவும் வெளியே அதிகமா தெரிய மாட்டார். இப்போ வெளியே வந்தாலும் ஹார்ட் சிம்பிள் காட்டுறாரு, எல்லாமே நிறைய மாற்றங்கள் இருக்கு அவர்கிட்ட. ரேஸ் ட்ராக்ல இருந்து எல்லாருமே கியூல இருந்து எல்லாரும் போட்டோ எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அவர் அதுக்கு அனுமதிக்கிறாரு. பழைய அஜித்தா இருந்தா அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்க என் கூட போட்டோ எடுத்து அவங்களுக்கு என்ன அப்படி நினைக்கக்கூடியவர் தான். இப்போ எல்லாருமே வந்து எனக்காக வந்திருக்கான்ல, அவனை நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நான் அவனை மாத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ எனக்கு அது ஒரு பெருமை, அவன் என்னை சந்திக்கிறேன்னு வந்திருக்கான், நான் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தான் அவர் அது பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்க விபி எஸ்கே எஸ்டிஆர் அப்படின்ட்டு, அது ரொம்ப ஒரு ஒப்பீனியன் ஒன்று பார்த்துருந்தேன். அஜித் அவர்கள் தன்னோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இங்க இருந்து எல்லாருமே கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. அது அவசியமே இல்லையே, இவங்கெல்லாம் போய் தான் அங்க க்ரௌடு சேரணுமா? ஏகே எந்த ட்ராக்ல இருக்கான்னு தெரிஞ்சா ஒத்த கண்ணசைவில் அவ்வளவு பேர் காத்திருக்காங்க அவருக்காக. அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து நான் என்ன கேட்டா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்களா இப்ப எளிதில் அணுக முடியுது. ஒரு ட்ராக்ல போய் நம்மளால இப்ப இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் இவ்வளவு பேர் போனாங்களே, நயன்தாரால இருந்து சிவகார்த்தில இருந்து எஸ்டிஆர்ல இருந்து இவ்வளவு பேர் போயிருக்காங்களே,
குறிப்பா எஸ்டிஆர்லாம் போகும்பொழுது எவ்வளவு பெரிய ஃபேன் பாய்ன்றதை அவருக்கு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு பேரும் அங்க போகும் பொழுது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம அண்ணன் இருக்காரா, எஸ்டிஆர்ல அப்படிதான் போயிருப்பாரு. என் தலை இருக்காரா, என் தலை வந்து ட்ராக்ல இருக்காரு, நான் போறேன், நான் போனா நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்கு. விபி அவ்வளோ டீட்டெயிலா பாக்குறாருங்க. அவர் வந்து மங்காத்தால வந்து பைக் ரேஸ் அவங்க மேக்கிங்ல ஒன்று எடுத்திருப்பாங்க. நின்றுட்டே இருப்போம், சல்லுன்னு அஜித் சார் பைக்ல ஒரே ஃபாஸ்ட் தான், டீமே அசந்து போயிருப்பாங்க. பில்லா படத்தப்போ அந்த ஒரு கேஜில இருந்து லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கும், அதுல இருந்து வெளியே வரும் பொழுது அவர் ஒரு இது அடிப்பார், ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடிப்பார் கார்ல. அப்போ விஷ்ணுவர்தன் சம்திங் யாரோ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த டேக்ல வந்து டயரே வேஸ்ட் பண்ணிட்டாராம். டயர் தேஞ்சிருச்சு, அந்த மனுஷனுக்கு எதுவுமே தேவையில்ல, நம்ம கன்னு கொடுத்தா கையில விளையாடும், கார் கொடுத்தா விளையாடக்கூடிய ஒரே ஆள் ஏகே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கு. ஸோ அதனால இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் தான் அவர் ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் அதை விரும்புறாங்க. அஜித் அவர்கள் அதுக்கு ஒரு வழியை வகுக்கிறார். வாங்கடா, என்ன இதுல என்ன இருக்கு, நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன், நீங்க ட்ராக்ல இருக்க, வந்து பாருங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கங்க. அனிருத் பாத்தீங்களா, அவரு வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். அஜித் வந்து அனிருத்தை தன் பையன் மாதிரி பாத்துக்கிறாருங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படிதான் இருந்துச்சு. 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், அவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால இவரு எல்லாருமே வலுக்கட்டாயமா வந்தே ஆகணும், நான் ட்ராக்ல இருக்க, வந்து பாருங்கடா அப்படின்லாம் யாருமே இவர் சொல்ல. இவரு இருக்கிறதுனால எல்லாருமே அதை வந்து குடும்பத்துல ஒருத்தரா, இப்போ நடிகர்ல ஒருத்தரா இருக்கிறதுனால அவங்க ஒரு ஏகே ஃபோன் வச்சு நாங்க வந்து ட்ராக் பார்க்கலாமா, நாங்க எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஃபீல் பண்ணலாமா, அப்படியே பார்க்கக்கூடியவர் தான். எஸ்டிஆர் வந்து அவர் ட்ராக் நடக்கிற இடத்துல, ரேஸ் நடக்கிற இடத்துல போயிருந்தாரு. அப்போ எதாச்சியா கால் பண்ணி நான் வரலாமான்னு கேட்கவும் எல்லாருமே வராங்க, எஸ்டிஆர் நீ வரத்துக்கு என்ன, வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு பார்த்தது தான். ஸோ அது ஒரு அழகான விஷயங்கள்ங்க. அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லை, நடிகர்களையுமே வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ண வைக்கணுன்ற ஒரு விரும்பக்கூடிய ஒருத்தர் தான். சிபிராஜிலேருந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டாங்களே, ஏகே வந்து நம்மளும் போயிடுவோம்.